காட்டிலே திசை மாறும் வாழ்க்கையே. என்ன ஒருத்தரையும் மகளையும் பேத்திகளையும் எல்லாம் எங்க போச்சுக்கோ? சந்தியா, கவிதா குட்டி, தங்கங்களே, என்ன சாமி பண்றீங்க? மீனாட்சி, என்னடி இது ஊடு ஊட்டி கிடக்குற மாதிரி இருக்குது. நம்ம தான் ஆகிட்டு ஒரு போனை பண்ணிட்டு வந்திருந்தா ஆகாது. மீனாட்சி எங்க போனான்னு தெரியலையே. எங்கால ஹோட்டல் இங்கே தானே வச்சிருந்தா, கடையும் ஒன்னத்தையும் காணல, பூட்டிட்டாலட்டுக்குது. மக எங்க போனான்னு தெரியல. என்னடி இது? அப்படி இருந்தும் அவர் சொன்னாரு, நான் தான் கேட்காம வந்துட்டேன். சின்ராசினால கூட கூட்டிட்டு வந்திருந்துருக்கல. இப்போ என்ன பண்றது? ஒரு போனை போட்டு பார்ப்போம். ஐயோ அம்ச்சி, அம்ச்சி, அடி தங்கமே, வாடி மயிலு, நான் இப்பத்தே உனக்கு ஒரு போனை பண்ணலாம் உங்க அம்மாவை கூப்பிடலான்ட்டு இருந்தேன். கரெக்டா வந்துட்டேன். தேங்சாமி போனீங்க ஊட்டையெல்லாம் பூட்டிட்டு. அம்ச்சி, நான் எங்கேயும் போகல, இங்கே தான் வீட்டுக்கு பின்னாடி விளையாடிட்டு இருந்தேன். கவிதா அவள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கிறா. பக்கத்தில் தான் அம்ச்சி போயிருக்கிறா. அம்மா எங்கேயோ வெளியில் போயிருப்பாங்களாட்டுக்குது. வாங்க அம்ச்சி, உள்ளே போகலாம். சரி சரி அண்ணாட்டி, நானும் கூட எங்கேயோ எல்லாரும் கிளம்பி போயிட்டீங்களாட்டுக்குது. எல்லாரும் ஒட்டுக்கா கோயம்புத்தூருக்கு எது போயிட்டீங்களே என்னமோன்னு நினச்சேன். நான் ஒரு ஃபோன் பண்ணிட்டு வரலான்னு தான்டா தங்கமே நினச்சேன். அப்புறம் உங்களை எல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சா, அந்த ஒரு எட்டி பார்த்துட்டு போகலான்ட்டு வந்தேன். அம்ச்சி, நீங்கள் வரலினால கண்டிப்பாக நானும் அம்மாவும் இன்னைக்கு வந்துருப்போம். நாங்களே வரலான்ட்டு இருந்தோம், நீங்களே அதுக்குள்ளேயே வந்துட்டீங்க அம்ச்சி. அப்படியா? உங்கள் அம்மா இங்கே வர்ற, உங்கள் அம்மாளுக்கு அதுக்கெல்லாம் நேரம் இங்கே ஒரு போன் கூட பண்ணுறது இல்லை. அதுதான் மகன் நீ என்ன பண்ணுறாலோ என்னமோ, ஏதோ 4 நாளாக போனையும் காணமேன்ட்டு நானே வந்தேன். நான் தான் போன் பண்ணுறக்கு எனக்கு என்ன தெரியுதா? இந்த என்னமோ உங்கள் அப்பச்சி சொன்னார், இந்த 1 அமுத்துனா உனக்கு போகும், 2 அமுத்துனா உங்கள் அம்மாளுக்கு போகும்னு. அதுதான் சரின்ட்டு போனை தூக்கிட்டு வந்தேன். ஐயோ அம்ச்சி, நான் உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லி கொடுத்துருக்கேன் ஃபோன் பண்ணுறக்கு, உங்களுக்கு அது கூட தெரிய மாட்டேங்குது. நீங்கள் முதல்ல உள்ளே வாங்க, இங்கே பாருங்கள் வெயில் எப்படி கொளுத்துதுன்னு. ஐயோ ஆமாண்டா தங்கமே, இந்த வெயிலில் நின்னா நம்மளுக்கு சேக பிடிச்சிக்கு. நட உள்ளே போகலாம். ஏங்கம்ச்சி, இந்த வெயிலில் பஸ் ஏறி வராட்டி நீங்கள் பேசாமல் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருந்தா நான் வந்து கூட்டிகிட்டு வந்திருப்பேன். இல்லாட்டி அப்ச்சி கூட்டிகிட்டு வந்திருக்கலாமல்லங்கம்ச்சி. எதுக்கு நீங்கள் தனியாக இந்த வெயிலில் வந்தீங்க? உங்கள் ஒப்சிக்கிட்ட சொன்னால் கூட்டிகிட்டு போகிறேங்கிறார். அப்படியே அவங்ககிட்ட வேலை சொல்லிட்டு இருந்தா நானெல்லாம் வர முடியாதே, அதனாலதான் நானே வந்துட்டேன். எங்கள் அம்ச்சின்னா எங்கள் அம்ச்சி தான், என் செல்ல அம்ச்சி. வா அம்ச்சி உட்காரு. ஆமாம், அம்மா எங்கடி தங்க போனா? அம்மாலையும் காணோம், உங்கள் அப்பாவையும் காணோம். அம்ச்சி, அதெல்லாம் அப்புறம் நான் சொல்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன சாப்பிட்றீங்கன்னு சொல்லுங்கள். நான் போய் மோர் கலக்கிட்டு வரட்டுமா, இல்லாட்டி ஜூஸ் போட்டு வரட்டா? ஐயோ, அதெல்லாம் அப்புறம் குடிச்சிக்கலாம். நான் சாப்பிட்ட உடனே வந்தேன், அதுவே வயிறெல்லாம் கும்முன்னு கிடக்குது கரகமல்ல. அந்த வெயிலுக்கு தண்ணி குடிச்சு வயிறு பானையாட்டு இருக்குது. ஒன்றும் இழுக்காது இப்போதைக்கு, எல்லாம் அப்புறம் சாப்பிட்டுக்கலாம். கவிதா குட்டி எங்க? அம்ச்சி, அவள் வருவா. இங்கே பக்கத்தில் தான் அவளுக்கு ஃப்ரெண்டு புதுசாக யாரோ வந்திருக்குறாங்க, அவங்க கூட விளையாடிட்டு இருப்பா. அவள் வந்துடுவா. சரி அண்ணாட்டி. ஏண்டிதாங்க அம்மாளுக்கு இந்த ஹோட்டல் வேலையெல்லாம் எப்படி? என்னால் எலுசா இருக்குதா, ரொம்ப கடுசா இருக்குதா என்னமோ? அம்மா எந்நேரத்துக்கு எந்திரிப்பா? உங்கள் அப்பா என்னால் அம்மாளுக்கு சப்போர்ட் பண்ணுவாரா? அம்ச்சி, உங்கள் பிள்ளை மட்டும் நீங்கள் எப்போவுமே விட்டு கொடுக்க மாட்டீங்களே. அம்மா ஈஸியாக தான் இருக்குது, எல்லாமே செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. சரி எப்படியோ. அப்புறம் அந்த அம்சாமும் ருக்கும் வர்றாளுகளா? வந்து நல்லா வேலை செய்கிற ஆளுகளா? உங்கள் அம்மாவை ஏமாற்றிட்டு சம்பளத்தை வாங்கிட்டு போயிட்டு இருக்கிற ஆளுகளாக்கு உங்கள் அம்மா ஒரு கூறு கட்டவோ, இலகன மனசுக்காரி, எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துருவா. அவளுக்கு கொடுத்துதான் இந்த அளவுக்கு வந்து உட்காந்துருக்கிறா. அவள் சொன்ன கேட்கவும் மாண்டா. ஏந்தாலும் செய்கிற ஆளுகளா? உங்கள் அம்மாவை ஏமாற்றிட்டு திரிகிற ஆளுகளா? அம்ச்சி, அந்த 2 அத்தையும் டெய்லியும் கரெக்ட் டைமிங்க்கு வந்துடுவாங்க. அவங்களாம் நல்லா தான் வேலை செய்கிறாங்க. அம்ச்சி, உண்மையாக சொல்லப்போனால் அம்மாவுக்கு அவங்க தான் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க தெரியுமா? அந்த 2 அத்தையுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா? அப்போ சரி, இப்போத்தான் மனசுக்கே கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. உங்கள் அம்மா எல்லா வேலையும் தலையில் இழுத்து போட்டுட்டு செய்வாளே, அவள் சொன்னான் கேட்க மாட்டா, ஒரு புடிவாதகாரி. அதனால தான் கேட்டேன். எப்படியோ அவளுக்கு கடைசியில் அந்த 2 பிள்ளைங்களால் அவளுக்கு சப்போர்ட்டாக வந்து சேர்ந்ததுங்களே, அது வரைக்கும் எனக்கு நிம்மதி. அம்ச்சி, அவங்கனால எல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. 2 அத்தையுமே சூப்பரான அத்தை தெரியுமா? அவங்க காலையில் நேரத்துலேயே வந்துடுவாங்க.
அம்மாவை விட அவங்க 2 பேரும் தான் எல்லா வேலையும் செய்கிறாங்க அம்ச்சி. அவன் நல்ல மனசுக்கு ஆண்டவன் நல்ல வழி விட்டுருக்குறான் தங்கோ. எப்படியோ ஒன்று நல்ல முறைக்கு நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருந்தீங்கன்னா சரி. எப்படியோ இந்த வீட்டு கடன் அடைச்சி முடிச்சிட்டானா உங்கள் அம்மாளுக்கு ஒரு பாரமே குறைஞ்சிது. அம்ச்சி, அம்மாவுக்கு இந்த வீட்டு கடன் கட்டுறதோ இல்லை ஹோட்டல் நடத்துகிறதோ ஒரு பிரச்சனையே இல்லை. இப்போ புது பிரச்சனையை ஆரம்பிச்சிருக்குதுங்க அம்ச்சி. என்ன சாமி சொல்ற? நெசமாவா சொல்ற? ஏன் என்னாச்சு? அம்ச்சி, நீங்கள் உடனே ஷாக் ஆகாதீங்க. ரொம்ப பெரிய பிரச்சனையெல்லாம் இல்லை. நான் வேற வாயடங்க மட்டும் உளறிட்டேன். நீங்கள் எங்கேயாவது அம்மா கிட்ட போட்டு வச்சிடாதீங்க. கொஞ்சம் வாயை க்ளோஸ் பண்ண அம்ச்சி. அதேன்னு கேட்டேன். மகன் 4 நாளாக ஒரு போன் கூட பண்ணலையே, என்னமோ ஏதோன்னு அடிச்சு பிடிச்சி வந்தது நல்லதாத்தான் போச்சு. பார்த்தையா, அப்பவே எனக்கு நெஞ்சுக்குள்ள கருக்குனுச்சு. அதனாலதான் நான் வீட்டில் ஒருத்தர் கூட சொல்லலை, உங்கள் ஒப்பிச்சி கூட நான் சொல்லலை, உங்கள் மாமனுக்கும் தெரியாது. நான் பாட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன். இப்போ அதே போல நடந்திருக்குது பார்த்தியா? அம்ச்சி, ஐயையோ, நான் சின்ன பிரச்சனைன்னு தான் சொன்னேன். நீங்கள் ஏதோ பெரிய பிரச்சனை மாதிரி இப்போ எதுக்கு இப்படி கவலைப்படுறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் முதல்ல எந்திரிச்சு வாங்க, ஏதாவது சாப்பிடுவீங்களாமா? என்ற மனசில் ஒன்று வட்டுதுன்னா அது கரெக்டாகத்தே இருக்கு. தங்கமே, உங்கள் அம்மாளுக்கு இப்போ புதுசாக என்னதே பிரச்சனை வந்துக்குது சொல்லு. என்னால் பணம் காசு வத்தலையா? ஏதாவது வாயை திறந்து சொன்னாத்தேன் ஆகு. உங்கள் அம்மா ஒன்றுமே சொல்கிறது இல்லையே. என்னால் சொன்னாத்தேன் இந்த அமிச்சி அப்பிச்சி மாமனெல்லாம் சொன்னால் கொஞ்ச நாளும் சப்போர்ட் பண்ணுவேன். எங்கனால முடிஞ்சதே அதையும் சொல்கிறது கிடையாது. இது என்னதே பண்ணுறது? அம்மாளுக்கு என்ன சாமி பிரச்சனை? அம்ச்சி, பணம் காசெல்லாம் ஒரு பிரச்சனை மாதிரி எனக்கு தெரியல. அதெல்லாம் அம்மாவும் அப்பாவும் சமாளிச்சுட்டு தான் இருந்தாங்க. நல்லா தான் அம்ச்சி இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சந்தோஷமாக இருந்தோம். என்னன்னே தெரியல, அப்பா ஏதோ காராவைக்கு போய் யாருக்கோ பணம் கொடுக்கல, யாருக்கோ கடன் வாங்கியிருந்தாங்கன்ட்டு யாரோ ஒருத்தங்க வீட்டில் வந்து சத்தம் போட்டாங்க. அப்புறம் அம்மாவும் ஏதோ அப்பா கிட்ட கொஞ்சம் சத்தமாக பேசிட்டாங்க. அவங்களுக்கு காசு கொடுக்காம என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, அங்கே பால் ஊற்றி வாங்கின காசெல்லாம் எங்கே போச்சுன்னு என்னமோ கத்திட்டாங்க. அதனால அப்பாவும் கோவத்தில் திட்டி விட்டுட்டு போனவர் தான் அம்ச்சி. இன்னைக்கோட 3 நாள் ஆச்சு. அப்பா வீட்டுக்கே வரல தெரியுமா? என்னடி தங்கம் சொல்றேன்? உங்க அப்பா வீட்டுக்கு வரலையா? அப்புறம் எங்குதான் போனாரு? அப்படி என்ன 2 பேர்த்துக்கும் சண்டை வந்தது? ஒரு நாளையில் உங்க அப்பா விட்டு போட்டு போனது இல்லையே. 3 நாளா 4 நாளா வீட்டுக்கு வரலைன்னு சொல்றையே என்ற ஈரக்குலையே நடுங்குதே ஆண்டவனே. அம்ச்சி, அம்மாவும் அந்த கவலையில் தான் இருக்காங்க. அம்மா வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஆனாலும் மனசளவில் ரொம்ப சோகமாகவே இருக்காங்க. சரியாக சாப்பிட்றது கூட இல்லை அம்ச்சி. அடக்கடவுளே, இத்தனை பிரச்சனை நடந்திருக்குது, ஒரு வார்த்தை எங்களுக்கு சொல்றது இல்லையா? ஐயோ, ஆறுமில்லாத அனாதையாட்டவா என்ற மக கஷ்டப்பட்டுட்டு கிடக்கிறா. அது எல்லாம் நான் 6 கூட போய் சொல்லிட்டு படுவாவி. எவன் என்ன சொல்லி கொடுத்தாலோ எங்க போனாரோ மாப்பிள்ள ஒரு நாளையில் இப்படி பண்ணினது இல்லையே. அதுதான் அம்ச்சி நானும் அம்மா கிட்ட சொன்னேன். ஆனால் அம்மாவும் இன்னும் கோபமாக இருக்காங்க அப்பா மேலே. இதெல்லாம் அந்த படுவாவி சண்டாளி உங்க ஒப்பத்தாக்காரி வேலையாத்தால கண்டிப்பா இருக்கு. மகனை கைக்குள்ள வச்சுக்கொண்டுமுன்னே என்னால் சொல்லி கொடுத்து ஆட்டம் பழக்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். அவளையெல்லாம் இப்படியே விட்டோம்னா சிறுப்பட்டே வராது. 4 நாளாக வீட்டுக்கு வராம பொண்டாட்டி உள்ள என்ன பண்றான்னு எட்டி பார்க்காம அப்படி என்ன சோழின்னு கேட்கறேன் நான். அப்படி என்ன கோபதாபம் வந்துட வேண்டி கிடக்குது? அப்படி என்னன்ற உள்ள கேட்டு போட்டாலாமா? அம்ச்சி, இந்த விஷயமெல்லாம் யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு அம்மா ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஏதாவது அம்மா கிட்ட கேட்டு அப்புறம் அம்மா என்ன தான் திட்டுவாங்க. நீங்கள் கோபப்படாமல் இருங்க அம்ச்சி. அம்ச்சி, நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கும் ஒரு டவுட் இருக்குது. கண்டிப்பாக இது அப்பத்தா வேலையாக தான் இருக்கும். அவங்க தான் ஏதோ சொல்லி கொடுத்து அப்பாவை வர வச்சு அங்கே தான் அப்பா இருக்கிறாருன்னு எனக்கு ஒரு டவுட்டுங்க அம்ச்சி. நான் கூட இதை அம்மா கிட்ட சொன்னேன். அம்மாவும் அப்படி தான் இருக்குங்கிற மாதிரி யோசிச்சாங்க. இதுல யோசிக்கிறதுக்கு என்னல இருக்குது? வேற யாரு புதுசா வந்து குடும்பத்துல குட்டை கலர போறாங்க? எல்லாம் அந்த பொம்பளை வேலைதான். அவளுக்கு அடங்காது. என்ற மக எங்கேயோ சந்தோஷமா நிம்மதியா இருக்கிறான்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். மறுபடியும் சனியும் உள்ள பூந்துட்டு ஆட்டக்க ஆரம்பிச்சிருச்சு.
எல்லாம் உங்க அம்மாலத்த முதல்ல பேசணும். வேலியில போற ஓனா எடுத்து சோப்புக்குள்ள விட்டு போட்டு குத்துது கொடையுதுன்ட்டு அன்னைக்கே நான் அத்தனை வாடுபட்டு சொன்னேன். இந்த குடும்பமே வேண்டா என்ற பேச்ச கேளுடி கேளுடின்னு அடங்காம போய் கல்யாணம் பண்ணுனா இன்னைக்கு தாலி கட்டின நாளையிலிருந்து படாத வாடு இல்லை. இன்னும் என்னெல்லாம் மன்றக்கு இருக்கிறாங்களோ தெரியல. சந்தியா சந்தியா தங்கம், ஒரு சொம்பு தண்ணி மோந்துட்டு வா சாமி. அம்ஜி அம்ஜி, அம்மா தான் கூப்பிடுறாங்க. நீங்கள் கொஞ்சம் கோவப்படாமல் இருங்க அம்ஜி. நான் சொன்னதெல்லாம் ஏதாவது சொல்லிடாதீங்க, அப்புறம் அம்மா என்னையும் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க. அம்ஜி, எதுவுமே நடக்காத மாதிரி தெரியாத மாதிரி ஆக்டிங் பண்ணுங்க அம்ஜி. அம்மாவே கண்டிப்பாக எல்லாத்தையும் உங்ககிட்ட உளறிடுவாங்க. சொன்னால் கேளுங்க அம்ஜி. சந்தியா, என்ன பண்ற வீட்டுக்குள்ள? அம்மா இதோ வரம்மா. அம்ஜி அம்ஜி, சொன்னால் கேளுங்க அம்ஜி. நடக்கிற கூத்தையெல்லாம் பார்த்துட்டு கோபப்படாம வேற இருக்கணுமா? அடியே, உங்க அம்மா வாயை திறக்க மாட்டா. இன்னைக்கு இதுக்கெல்லாம் ஒரு முடிவு நானே கட்டுறேன். என்னதே மன்றே உண்ணுமே. அம்மா, நீ எப்பமா வந்த? அதேன்னு வார்த்தை. அது என்னடா இத்தனை சத்தம் போட்டு முன்ன ஆள வேலையில காணுமேன்னு அம்ச்சியும் பேத்தியும் கதை பேசிட்டு இருந்தீங்களாக்கே? ஆமா, தேமா வந்தும் வராதுக்கு முன்னாடி ஒரே கோவமா உட்காந்துருக்கிற மாதிரி இருக்குது. தே நான் பேசிட்டே இருக்கிற பேசாம உட்காந்துருக்குறேன். எனக்கு என்னடி நாங்க கோபம்? 4 நாளா நீ போகணும் பண்ணலையா? அதே மக என்ன பண்றாளோ ஏது பண்றாளோ ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வரலான்னு உங்க ஐயும் கூட சொன்னேன். இன்னைக்கு போகலாம் நாளைக்கு போகலானாலே இழுத்தடிக்கிறாரு. அதுதான் சரி நீயே போகணும் பண்ண மாட்டேன், இதுக்கப்புறம் நீ பார்க்காம இருக்க முடியாதுன்னு வந்துட்டேன். அது ஏமா கேட்குற என்ற பொழப்பு என்ன சொல்கிற மாதிரியா இருக்குது. எனக்கு வேலையே சரியா இருக்கிறதாச்சு. நானே இன்னைக்கு பிள்ளைகள் கூட்டிகிட்டு வீட்டுக்கு வரலான்ட்டுட்டே இருந்தேன், நீயே வந்துட்டேன். அப்பாடா, நல்ல வேலை. அம்ஜி ஏதாவது சொல்லி போட்டு உடைச்சிடுவாங்களோன்னு நினச்சேன். ஒன்றும் சொல்லலை, தப்புச்சேன்டா சாமி. ஏன் சாமி, வேலை திறக்காக்கு எல்லாம் வேசகாலம் வந்தாலே அப்படித்தே. வீட்டுலையும் பார்த்தாகோன்னு, நீ வேற ஹோட்டல் வச்சிருக்கிற அதையும் பார்க்கணும். மாப்பிள்ளை வேற கறவைக்கு போறாரு, அவருக்கும் சப்போர்ட் பண்ணோன்னு எல்லாம் இருக்கிறது தான் எடு. ஆமாம், என்ற வாடு வாடையில் போக வரைக்கும் தீராதாட்டு தெரியுதுமா. என்ற பொழப்பெல்லாம் ஒரு பொழப்பு போ. ஏன் சாமி அப்படி சொல்ற? எல்லாத்துக்கும் எல்லாம் இருக்கிறதே, எல்லாம் போக போக சரியாயிருமேடு. அப்பவும் ஒரு வார்த்தை வாய் திறந்து சொல்றாளான்னு வாரு, நம்மளே ஏற்ற வேண்டியதுதே. பிள்ளைக்கு வேண்டின்னு எத்தனை நாளைக்குத்தே இந்த கொடுமையெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கட்டும். ஆண்டவனே, இதுக்கெல்லாம் ஒரு விடுவு காலத்தை நீதான் கொடுக்கணும். அம்மாடி மீனாட்சி, எனக்கு எல்லா விஷயம் தெரியும். நீ ஒன்னத்துக்கும் கவலைப்படாதேடி தங்கமே. அந்த ஆண்டவன் நல்ல வீகளத்தையும் ஜோதிப்பேன், ஆனால் கையிட மாட்டேன். அந்த மாதிரித்த உன்ற வாழ்க்கையில சோதனை காலம் முடியுது, சோதனை காலம். இதைய தாண்டித்தே ஆகோன்னு குத்துக்கல்லாட்ட அம்மா இருக்கண்டி, உனக்கு ஒன்றும் வராதுடி என்றது அங்கமே.